இப்போ வர்ற பைக்ல எல்லாம் ஹெட்லைட் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் கொடுக்காதது என்ன காரணம்னு தெரியுமா? இந்த மாதிரி ஹெட்லைட் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் இல்லாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ஒரு சிஸ்டம் இந்தியாவில் லான்ச் பண்ணது ஏப்ரல் 1ஆம் தேதி 2017 வருஷம். அதாவது BS4 லான்ச்சிங்ல என்டையர் பைக்குக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. BS3 பைக் எக்ஸாஸ்ட்ல இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ங்கிற ஒரு பார்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா BS4ல இருந்து இப்ப வந்த BS6 phase 2 பைக் வரைக்கும் இந்த எக்ஸாஸ்ட்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ங்கிற பார்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்றதுக்காக இந்த AH1 சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கூடவே மழை பொழிவின் போதும் பனி பொழிவின் போதும் எதிரே வரும் வாகனங்கள் தெரிவதற்காகவும் இதனால் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காகவும் பயன்படுகிறது. ஹெட்லைட் ஆஃப் செய்யும் வசதியுள்ள வாகனங்களில் டே டைம் ரன்னிங் லைட்னு சொல்லக்கூடிய DRL LED லைட் கொடுத்திருப்பாங்க. இக்னிஷன் கீ ஆன் செய்ததும் இந்த ஒரு DRL ஆனது ஆட்டோமேட்டிக்கா எரிந்து கொண்டே இருக்கும்.